ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாட்டில் கடுமையான தாக்குதலை ஆளுங்கட்சி மீது, மத்திய ஆளுங்கட்சி மீதும் சரி, மாநில ஆளுங்கட்சி மீதும் வைத்திருக்கிறார் திரு விஜய். இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பேராசிரியர் கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். மன்னராட்சி, முதல்வர் பேர் சொல்லி தாக்குதல் அப்படின்னு கடுமையான தாக்குதலை திரு விஜய் வைத்திருக்கிறார். உங்களுடைய ரெஸ்பான்ஸ் பேராசிரியர்? ஒரு தலைவர் என்று அழைத்தவுடனே தலைகால் புரியாமல் தான் தோன்றித்தனமாக தம்பி விஜய் பேசியிருப்பது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. ஜனநாயகத்தில் யார் வேண்டுமென்றாலும் யாரையும் விமர்சிக்கலாம். ஆனால் ஒரு 8 கோடி தமிழர்களுக்கு தலைவர்களா இருக்கக்கூடியவரை, மக்கள் தேர்ந்தெடுத்து மக்களாட்சி நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தலைவரை பெயரை சொல்லி அழைத்து நீங்கள் பேச முடிகிறது. இது ஜனநாயகம் இல்லையா? அப்படியானால் நீங்கள் சொல்வதை போல டெல்லியிலே இருக்கிற பாசிசம் தமிழ்நாட்டிலே இருந்தால் நீங்கள் இப்படி பெயர் சொல்லி அழைக்க முடியுமா? அழைத்த மறுகரணம் என்ன நடக்கும் தெரியுமா? ஆனால் இன்றைக்கும் உங்களால் பேசிவிட்டு நிம்மதியாக உணவருந்த செல்ல முடிகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஒரு ஜனநாயக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. பேசுகிற பேச்சில், போகிற போக்கில் பாசிசத்துக்கும் ஜனநாயகத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் நீங்கள் பேசுவீர்களே, ஆனால் உங்களினுடைய அரசியல் புரிதல் இல்லாமைக்கு நீங்களே உத்தரவாதம் கொடுக்கிற தருணம் தான் நீங்கள் பேசிய பேச்சு. திமுகவிற்கு நான் தான் எதிரி. இப்படித்தான் 1957 இருந்து இன்றைக்கு வரைக்கும் பல தலைவர்கள், பல இயக்கங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், நாங்கள் தான் எதிரி, நாங்கள் தான் எதிரி, நாங்கள் தான் எதிரி என்று. எங்கள் எதிரிகள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் திமுக கழகம் இன்றைக்கும் 75வது ஆண்டிலும் கோலோச்சி கொண்டிருக்கிறது. எனவே எங்கள் தத்துவம் ஜனநாயக தத்துவம், சமூக நீதி தத்துவம். எங்களுக்கு யார் வேண்டுமென்றாலும் தங்களை எதிரிகள் என்று சொல்லலாம். ஆனால் தத்துவார்த்த ரீதியாக எங்களுக்கு யார் களத்தில் எதிரியோ அவர்களைத்தான் நாங்கள் எதிரியாக பார்க்க முடியும். தம்பி விஜய் பல நேரங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். விளையாட்டு மைதானத்தில் உள்ளே தோனி அல்லது டெண்டுல்கர் போன்ற பெரிய விளையாட்டு வீரர்கள் விளையாடி கொண்டிருக்கிற போது மைதானத்திற்கு வெளியே விளையாடுகிற விளையாட்டுகளில் சின்ன பிள்ளைகள் நான் தான் தோனி, நான் தான் டெண்டுல்கர் என்று அவர்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள். அப்படி ஒரு விளையாட்டை தம்பி அரசியல் களத்திற்கு வெளியே இருந்து விளையாடி கொண்டிருக்கிறார். இந்த நிமிடம் வரைக்கும் மக்கள் மன்றத்திற்கு அவர் வந்ததில்லை. அவர் சொல்லுகிறார் இது பாசிசம், நாங்கள் தடை போடுகிறோம் என்று. நான் கேட்கிறேன், தந்தி டிவியில் சகோதரர் ஹரிகரன் அவர்களே, உங்களுக்கே தெரியும், கள்ளக்குறிச்சியிலே ஒரு மாநாடு நடத்தினார். நீங்கள் வெளிப்படையாக அதை ஒளிபரப்பு செய்தீர்கள். அது மட்டுமல்ல, பரனூர் விமான நிலையத்திற்கு மக்களை பார்க்க போனார், உங்களுக்கு தெரியும். அதோடு இந்த புயல் மழை வெள்ளம் வந்தபோது அவருடைய அரண்மனையிலே அழைத்து மக்களுக்கு உதவி செய்தார். அதையும் நீங்கள் பார்த்தீர்கள். அதை தொடர்ந்து இன்றைக்கும் அவர் நடத்தி இருக்கிற இந்த இடத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காவல்துறை ஆட்சியிலே காவல்துறை அவருக்கு பாதுகாப்பு வழங்கி இருக்கிறது. எந்த இடத்தில் இவரை யார் தடுத்தது? நீங்கள் வீட்டிற்குள்ளே உட்கார்ந்து கொண்டு, அரண்மனையிலே உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு நீங்கள் ஒரு மன்னராட்சியை போல் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் மக்களாட்சி அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். உங்கள் தவறுகளுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பழி சுமத்துவதை விட்டுவிட்டு ஒரு நல்ல ஜனநாயக கட்சியை நிறுவுவதற்கு வழிபாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை பார்த்து பரிதாபப்படுகிறதே தவிர உங்களை எந்த இடத்திலும் பொருட்டாக நினைக்க வேண்டிய இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. நன்றி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.